அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பேக் ஆன் அஃபிஷியல் யூடியூப் சேனல். லாஸ்ட்டாக நம்ம 2 வீடியோ பேசியிருந்தோம். ஒன்று சினிமா கண்டென்ட், இன்னொன்று அரசியல் கண்டென்ட். அரசியல் கண்டென்ட்டுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடச்சிச்சு, நல்ல சந்தோஷமாக இருந்தது. சரி, அதை தொடர்ந்து நம்ம வந்து அடுத்த வீடியோ பேசலாம் அப்படின்ட்டு ஒரு புத்துணர்ச்சியோட திரும்பி சினிமா கண்டென்ட்டுக்குள்ளே வரேன். பிடி சார் அப்படிங்கிற ஒரு திரைப்படம், அதாவது இயக்குனர் வேணுகோபால், கார்த்திக் வேணுகோபால். ஓகேங்களா, கார்த்திக் வேணுகோபால் மற்றும் இயக்குனர் கார்த்திக் வேணுகோபால் அவருடைய இயக்கத்தில் நடிகர் ஹிப்ஹாப் தமிழா ஆதி இசையமைப்பாளராக இருந்தார். இப்போ நடிகர் ஆகிட்டார். அந்த படத்துக்கு இப்போ அவர் இசையமைச்சிருக்காரு. ஓகே, அதுக்கப்புறம் காஷ்மீரா பர்தேசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோயின் அவங்க. அதுக்கப்புறம் அனேகா சுரேந்தர்னு நினைக்கிறேன், அனேகாவா ஏதோ சம்திங் வரும், அனிகா சுரேந்தர். அதாவது நம்ம தலை படத்தில் 2 படத்துலையுமே பார்த்திங்க அப்படின்னா தலையோட சேர்ந்து நடிச்சிருப்பாங்களே, அஜித் சாரோட ஏகே அவர்களோட சேர்ந்து நடிச்சிருப்பாங்களே, என்ன இருந்தால் மற்றும் விஸ்வாசத்தில். அதுக்கப்புறம் வலிமாமே வலிப்பு புளிங்க மாமா புளிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு கூட அந்த படத்தில் கூட டான்ஸ் ஆடிருப்பாங்களா, இல்லை அந்த படத்தில் அவங்க நடிச்சிருப்பாங்கன்னு தெரியல. அந்த படத்தில் நடித்த அனிகா சுரேந்தர் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற பிடி சார் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து நிறையா அவங்க மட்டும் தான் நடிச்சிருக்காங்களா அப்படின்னா இல்லை, அந்த அவங்களோட சேர்ந்து நிறைய கேரக்டர் ஆர்டிஸ்ட்லாம் நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா யார் அப்படின்னா இளவரசு, பாக்யராஜ், அப்புறம் நிறைய மெயினான லீட் ரோல்ஸ்லாம் அந்த படத்தில் நிறைய ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, பட்டிமன்ற ராஜா, தேவதர்ஷினி மேம், ஓகேங்களா, இவங்கெல்லாம் வந்து நடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஆக்டர்ஸ்லாம் நடித்த ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டான ஒரு படம். ஆனால் இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா பாதி வந்து வாத்தி படம் மாதிரியும் மீதி வந்து ஜனகணமன படத்தையும் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்துச்சு. ஆனால் ஆதி அண்ணாவோட பார்க்கும்பொழுது இது நார்மல் கமர்ஷியலில் கொஞ்சம் ஜாலியாக ஆனால் அது ரொம்ப சீரியஸான விஷயத்த ரொம்ப ஜனரஞ்சகமான முறையில் சொன்ன ஒரு திரைப்படம். திடீர்னு பார்த்தா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நம்ம ஆளுங்கெல்லாம் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம், டிஜிட்டல் கிரியேட்டர்லாம் தன்னோட கையில் வச்சிருக்காங்களா, பிளாக் ஷிப் குரூப்லாம் எல்லாத்தையுமே டச் வச்சிருப்பாங்க. பார்த்தா எல்லா மீம் கிரியேட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிடி சார் வந்து கெட்டிங் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் அப்படின்னு. உப்மா படம் வந்தாதே, இதெல்லாம் இப்போ பாசிட்டிவ் ரிவ்யூன்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தானுங்க. அதாவது இந்த டிஜிட்டலில் பெரிய இடத்துல இருக்கிறவங்க பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துட்டு இருந்தாங்க. இதை பார்த்துட்டு என்னடா ஆதி என்ன படம் அவ்வளோ நல்லாவா இருக்குது, பெருசாக எங்கேயும் வெளியே வரலையே அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. ஓகேங்களா, சரி, நான் உட்காந்து படத்தை பார்த்தேன். ஜென்யூனான கருத்து சொல்கிறேன். நான் ஆரம்பத்தில் சொன்னது தான், பாதி படம் வந்து வாத்தி படமும் மீதி படமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜனகணமனமும் சேர்ந்து ஒரு கலவையான மிக்சிங்கில் அந்த படத்தை கொடுத்தாங்க. லாஸ்ட்டில் ஒரு எண்டில் ஒரு ட்விஸ்டெல்லாம் வச்சாங்க. படம் நல்லா என்கேஜிங்காக நல்ல என்கரேஜிங்காக கொண்டு போனாங்க. அந்த சில இடங்களில் வந்து எதுக்கு அந்த சீனில் அப்படியெல்லாம் மென்ஷன் பண்ணோம், இப்படியெல்லாம் ஏன் மென்ஷன் பண்ணோம், அப்படி மென்ஷன் பண்ணதுனால எதுவும் படத்தில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டுச்சா அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஆனால் படமாக ஒரு அந்த சீன்ஸை மறக்கடிக்கிற மாதிரி கிளைமேக்ஸை கொண்டு போய் அந்த கிளைமேக்ஸில் ஒரு எண்டு கொடுத்து நமக்கு கரெக்டான ஒரு ஹிண்ட்டு கொடுத்து நல்ல ஒரு ஹோல்சமான ஒரு ஃபீல் கொடுத்த ஒரு திரைப்படம் தான் இந்த பிடி சார். ஓகேங்களா, எல்லாருடைய நடிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருடைய நடிப்பு பங்களிப்பு ஜாஸ்தியாக இருந்தது. அதுலேயும் குறிப்பாக இளவரசு அவர்கள் வந்து அருமையாக அந்த படத்தில் நடிச்சிருப்பாப்புல. அது வரைக்கும் அமிதாப் மாமா அப்படின்னு ஒரு காமெடியான ரோலில் நம்ம பரிச்சயமானவர். இந்த படத்தில் ரொம்ப சீரியஸாக இருப்பார். சீரியஸாக நடிக்கிறதுலேயும் மனுஷன் அடிச்சிக்க முடியாது. அதுவும் அந்த முத்தாகன்னு ஒரு திரைப்படத்தில் பயங்கரமாக சீரியஸாக நடிச்சிருப்பாப்புல சரண்யா பொன்வண்ணனோட சேர்ந்து. ஆனால் இந்த இடத்துல சோலோவாக ஸ்கோர் பண்ணுறாப்புல, அதான் இங்கே ஹைலைட்டாக இருந்தது. ஓகேங்களா, ஆதி அண்ணா வந்து பல படங்கள் முன்னாடி நடிச்சதெல்லாம் மீசை முறுக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நட்பே துணை, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் சிரித்தாள், அப்புறம் வேறு என்ன இருக்குது, அன்பறிவு, சிவகுமாரின் சபதம், அப்புறம் வீரன். இந்த படம்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றிலையுமே ஒரே மாதிரியான ஃபார்மேட்டிங் ஆக்ட் தான். ஆனால் வேறு டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்ட்டுக்கு கரெக்டாக அது அடாப்ட் ஆகிக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த படத்தில் அது அடாப்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல தெரியப்படுத்துகிறேன். ஆனால் கடந்த ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா கிளப்பில் மப்பில் திரியிற பொம்பில் என்னடி நடக்குது செந்தமிழ்நாட்டில்னு பாடின இதே வாயால் பெண்களுக்கு வந்து நீதி சொல்கிறாரு. பெண்களுக்கு எதிராக இருக்கிற அநீதியை வந்து எடுத்துரைத்த அந்த மெச்சூரிட்டிக்கு நான் வந்து தலை வணங்குறேன். ஏன்னா டாக்டர் பட்டம் வாங்கிட்டாரு, சில டாக்குமெண்ட்ரிலாம் கொடுத்து நமக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தி ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு ஒரு ஆணி வேறாக இருந்தவர் அந்த மனுஷன்தான். அந்த மனுஷன் திடீர்னு ஒரு சாதுவாக இறங்கி ஒரு ஜனரஞ்சகமான கருத்தை வந்து முன்னிலைப்படுத்தி ஒரு திரைப்படம் நல்ல ஒரு கமர்ஷியல் பேக்டோட நல்ல சூப்பரான ஒரு ஃபிலிமாக வந்து ஹோல்சமாக கொடுத்தது வந்து அருமையாக இருந்துச்சு. அதில் மெயினான ரோல் என்னென்னா அனிகா சுரேந்தர் அவங்களுடைய ரோல் தான் அந்த படத்தோடைய ரோலே. அதுதான் அவங்கள பயமாக வச்சு தான் அந்த கதையே நடக்கும். அருமையாக நடந்துச்சு. அந்த வில்லன் ரோலில் நடித்தவங்கெல்லாம் பயங்கரமாக நடிச்சிருந்தார். ஓகேங்களா, அவர் வந்து ஒரு நல்ல ஒரு முன்னணி நடிகர். அவரோட பேர் எனக்கு தெரில, பட் அவர் ரொம்ப அருமையாக அந்த படத்தில் நடிச்சிருப்பாப்புல. ஓகேங்களா, ஒரு மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்ட், அந்த இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிற கான்செப்டில் என்னென்ன நடக்குது, அந்த அநீதிக்கு எதிரான ஒரு விஷயத்த கிட்டத்தட்ட பைரவா திரைப்படத்தில் இடம்பெற்ற சில சீன்லாம் அதில் உள்ளே வந்துட்டு போகுது. சில விஷயங்கள்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு ஃபீலை கொடுக்குது. ஆனால் ஒரு புது படமாக தெரியல, ஆனால் ஏதோ ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருந்துச்சு ஒரு பார்க்குறதுக்கு. ஏன்னா நிறைய உப்மா படங்களுக்கு நடுவில் இந்த மாதிரி சில நல்ல படங்கள்லாம் வருது அப்படிங்கிற புரிகிற வகையில் நல்ல ஒரு யதார்த்தமான சூழ்நிலையில் எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்களுக்கு எதிராக ஏதாவது பெருசாக அநியாயம் நடக்குதா அப்படின்னா
நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் ரொம்பலாம் அநியாயம் நடக்கிறது இல்லை. ஏன்னா அநியாயம் பண்ணுறதே பெண்களாக தான் இருக்கிறாங்க. ஏன் இவ்வளோ ஓப்பனாக சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் நானும் ஒரு ஆள். ஓகேங்களா? அதுக்குன்னு மனுஷ சமநிலையிலே சில முன்ன பின்ன நடக்கும் இல்லைங்களா? முரண்பாடுகள் நடக்கும். அந்த முரண்பாடில் எனக்கு நடந்ததை வச்சு சொல்கிறதுனால எல்லாமே அப்படி தான் நடக்கும்னு நான் சொல்லலை. பெண்களுக்கு எதிராக அநியாயமும் நடக்குது, ஆண்களுக்கு எதிராக அநியாயமும் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் இந்த இடத்துல ஷோகேஸ் பண்ணுறது வந்து பெண்களுக்கு எதிராக இருக்கிற அநியாயத்தை மட்டுமே மையமாக வச்சு தான் அந்த படத்தை அழகாக நகர்த்திட்டு போயிருப்பாங்க. நல்லா ஒரு முறைக்கு 4 முறை கூட அந்த படத்தை பார்க்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஓகேங்களா? ஆதி அண்ணா வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான லுக்கில் நல்ல எந்தூசியாஸ்டிக்காக சூப்பராக கொண்டு போகிறாரு. நகைச்சுவைங்கிற இடத்துல கொஞ்சம் சில சீன்லாம் கொஞ்சம் தவிர்த்துருந்துருக்கலாம். பட் எல்லாமே ஓரளவுக்கு ஹோல்சமாக தான் இருந்துச்சு. ஓகேங்களா? பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ ரிலீஸ் ஆகிறதா எல்லாம் மலையாளத்தில் பார்க்குறேன், அதில் பார்க்குறேன், இதில் பார்க்குறேன்னு எல்லாம் இருக்கிறானுங்க. கொஞ்சம் நம்ம பக்கமும் வாங்கப்பா, கொஞ்சம் பாருங்கப்பா, நல்ல நல்ல படமாக இல்லைன்னா கூட பாருங்கள். எப்படி இருந்தாலும் டிவியில் போடும்போது ஹோல்சமாக தான் இருக்க போகுது. அதுக்கு எதுக்கு நீங்கள் பிகினிங்கில் அந்த படம் நல்லா இல்லை, அப்புறம் என்னடா அந்த படம் வந்து ஓவர் ரேட்டடு, அண்டர் ரேட்டடுன்னு நீங்களே மீன் போடுவீங்க. முதல்ல ஒருத்தவங்களோட படைப்பை ரிசீவ் பண்ண கற்றுக்கோங்க. யாரோ மொழி தெரியாதவனுக்கெல்லாம் ரிசீவ் பண்ணுறீங்க. நம்ம மொழியில் இருக்கிறவனை இருந்தால் காப்பி கேட்டு இன்ஸ்பிரேஷனாக அது இதுன்னு பேசுகிறீங்க. இதாண்டா நம்ம தமிழ் சினிமாவோட நிலைமை. எங்கே பேசி எங்கே முடிக்கிறேன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.